14 வசனம், 46 சங்கீதம் 11 வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 1 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யோவான் 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். கண்களை மூடி ஆண்டு சொல்லி ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் பிதாவை, இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆண்டவருடைய உதவியோடு பாதபடிக்கு வருகிறோம். ஆண்டவர், இந்த வேளை தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். என் தேவநாயக்கத்தை பேசுகிறவர் நீ பேசும். என் தேவநாயக்கத்தை எங்களோடு இடைப்படும். துதிகணமை பார்த்த நல்ல ஆண்டவர் வார்த்தையில் இடைப்பட்டு எங்களை திடப்படுத்தும், தேற்றும். ஒன்றும் வீணும் விருதாமாய் போவடிக்கு 100க்கு 100 பலன் கொடுக்கத்தக்கதாக வார்த்தையிலே நீ இடைப்படும். ஆண்டவரே, வசனத்தை கேட்குற பிள்ளைகள் வசனத்தோடு அடிமை பலப்படுத்தும். புரோஜனங்களை போதிக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிச்சுட்டு வருகிற நாட்களில் அவருடைய நாமத்தை அறிகிறதை குறித்து தியானிச்சுட்டு வர்றோம். நம்ம படைச்ச தேவனை அறிந்து கொள்வது என்பது பெரிய ஆஸ்வாதம். 91:14 பிற்பகுதி சொல்லிச்சு, என் நாமத்தை அவனை அறிந்திருக்கு அப்படின்னால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறவர். இப்போ இன்னைக்கு வாசித்த 3 வசனத்தை யாரெல்லாம் கவனிச்சுன்னு கரெக்டாக சொல்லுங்க. உயர்ந்த அடைக்கலம் தருவேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த நாளில், ஆமென். எத்தனை பேர் கவனிச்சிங்க? வசனத்தை வாசிக்கும் போது கவனிச்சிங்க. உயர்ந்த அடைக்கலத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் அவரே நமக்கு. சகோதர சொல்லுங்க, சகோதர பக்கத்தில் சொல்லுங்க. அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு சொல்றேன். ஏன்னா வசனம் சொல்லுது, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இன்னைக்கு நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் கூட்டு போவேன், உயர்ந்த அடைக்கலம் கொண்டு வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு சேர்ப்பேன்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை சொல்கிறாரு, நான் தான் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. எப்போ? அவருடைய நாமத்தை அறிகிற பொழுது. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இதை யோவான் 17:3 வாசிக்கிறோம். அப்போது இந்த தேவனாகிய கர்த்தர் இயேசுவை நாம் அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவன் தான் வேதவசனத்தோடு உயர்ந்த அடைக்கலம். இந்த இயேசு தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிவது உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவர் அந்த உன்னதத்தை மட்டும் நம்ம சொல்லிட்டு, உன்னதத்தில் வந்தால் தான் ஒரு நாள் உனக்கு ஆசை சொல்லிட்டு நம்மளை அப்படி பூமியில் திராட்டில் விட்டுட்டு போகிற தேவனே அல்ல. இந்த பூமியிலையும் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில் ஜலம் பிரவாகம் பொங்கி வந்த பொழுது உயர்ந்த மலைகளையும் கூட என்ன செஞ்சான்? மூடிச்சு. அல்லேலூயா. அப்போ இந்த பூமியில் இருக்கிற எவ்வளவு உயர்வாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர்வான பதவினாலும் சரி, எவ்வளவு உயர்வான கனிமங்கள் ஆனாலும் சரி, எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போயிடும். ஆமென். இந்த பூமியில் இருக்க எல்லா உயர்வுகளும் ஒரு நாள் அழிந்து தீக்கிரையாக்கப்பட்டு ஒன்றுக்குலாம் போய் சாம்பலாக போயிடும். ஆனால் உயர்ந்த அடைக்கலமாகிய கர்த்தர் நம்ம அங்கே கொண்டு போய் சேர்க்கனால அவரும் நிலைத்திருப்பார், நாமும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தரை காத்துக்கிற தேவ பிள்ளைகளே, அந்த உயர்ந்த அடைக்கலம் பூமியில் நமக்கு உண்டு. என்னென்ன பெரிய ஸ்தானங்கள் உண்டோ அந்த ஸ்தானத்திலாம் கர்த்தரை கொண்டு போய் நம்மளை என்ன செய்வார்னா நிறுத்துவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா அகாடமியில் சேர்ந்து படிக்கிறீங்க, கலெக்டர் ஆகணும், நான் பேங்கர் ஆகணும், நான் அப்படி பெரிய ஆஃபீஸராக மாறணும், ஐஎஃப்எஸ்ஸாக மாறணும், ஐபிஎஸ்ஸாக மாறணும்னு சொல்லி படிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறார் கர்த்தர். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இந்த பூமியில் இருக்க எல்லா அந்தஸ்துகளும் எல்லா உயர்வும் எல்லா அடைக்கலமும் ஒரு நாள் என்ன செஞ்சுன்னா உள்ளாமல் போயிடும். நிலைத்திருக்கிறவர் உயர்ந்த அடைக்கலமாகிய கர்த்தர். அதற்கடுத்து நம்மையும் அதில் கொண்டு போய் உயர்ந்த அடைக்கலம் கொண்டு போய் சேர்த்து
அவரோடு நிலைக்க பண்ணுகிறமா இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ முகவரையை அன்பு சந்தில் தியானிச்சிருக்கிறோம். இந்த தேவனாய் கர்த்தர் சொல்கிற பொழுது இவர் சொன்னார், திராட்சை செடி என்று தன்னுடைய பெயரை சொன்னார். எத்தனை பேர் பார்க்குறோம்? ஆயிரக்கணக்கில் ஒரு நாமங்கள் உண்டு. அதில் நம்ம சர்வவல்லவரை குறித்து தியானித்தோம். ஆமென். கர்த்தருக்கு சொல்கிறோம், யெகோவா தேவன்கிற நாமத்தை குறித்து தியானித்தோம். இப்படி வரிசையாக நம்ம ஆயிரக்கணக்கில் நாமங்களை தியானிச்சுட்டு வரலாம். இன்றைக்கி கர்த்தர் நம்மகிட்ட இடைபடுகிற அவருடைய பெயர் மெய்யான திராட்சை செடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த திராட்சை செடியை ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம், ஐ ஆம் த ட்ரூ வைன். அல்லேலூயா. வைன் சொன்னால் ஸ்பெல்லிங் நாங்கள் பார்க்கணும். என்ன எழுத்து போட்டிருக்கோம்? VINE, வைன் அப்படின்னா திராட்சை செடி. சில இடத்துல ஒயின் அப்படின்னு போட்டு பார்த்துருக்கோம், ஒயின் சொல்லுவாங்க. ஒயின் என்னது? திராட்சை ரசம். அல்லேலூயா. இது அமைதியாக இருக்கீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். VINE WINE ரெண்டுக்கு வித்தியாசம். ஆமென். மெய்யான திராட்சை செடி ஆண்டவர் இயேசு. ஏன் இந்த திராட்சை செடி குறித்து நாம் தியானிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இயேசு தன்னைத்தானே திராட்சை செடிக்கு சொல்கிறார். அதாவது உலகத்தில் இருக்க எல்லா திராட்சை செடிகளும் கனி தரும். இந்த மெய்யான திராட்சை செடியோடு நாம் இணைகிற பொழுது, இவரை அறிகிற பொழுது நமக்கு உயர்ந்த அடைக்கலம் உண்டு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த திராட்சை செடியை குறித்து தியானிக்கிற பொழுது அதிகமாக வேதத்தில் ஆண்டு சமூகத்தில் வாசிக்கிற வார்த்தை இந்த 15ஆம் அதிகாரத்தில், யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நிலைத்திருக்கிறதை குறித்தே ஆண்டவர் அதிகமாக பேசுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிலைத்திருக்கிறதை குறித்து பேசும்போது 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 7ஆம் வசனம், 10ஆம் வசனம், இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. அதில் நிலைத்திருக்கிறதை குறித்து பேசிட்டே வருவார். இப்போ 7ஆம் வசனத்தை முதலாவது நம்ம எடுக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நல்லா கவனிங்க, எப்படிங்க நமக்கு உயர்ந்த அடைக்கலம் கிடைக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் அவரில் அவர் என்னில் என்ன செய்யணுமா? நிலைச்சு நிற்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சங்கீதத்துடைய தொடர்ச்சியோடு தியானித்தோம். சுகத்தை பெற்றுக்கொண்டாலும் கூட கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்யணும்? வாழணும். திரும்பி என்னைக்கு போல் அதே பீடி அடிச்சுட்டு திரும்பி என்னைக்கு போல் அதே தண்ணி அடிச்சுருந்தா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இயேசு சுதந்திரம் தர, அதுக்கடுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை பின்பற்றணும். ஆமென். கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் கண்ணு தெரிஞ்ச மாத்திரத்தில் இயேசுவை பின் சென்றான். ஆனால் இயேசு போன்னு தான் சொன்னார். ஆனால் அவன் என்ன செய்தான்? பின்பற்றி வர தொடங்கிட்டான். இன்றைக்கி நம்ம வாழ்வில் இந்த திராட்சை செடி குறித்து தியானிக்கிற நாம இந்த கிறிஸ்துவுக்குள்ளே நிலைச்சி நிற்கணுங்கன்னா, அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்கிட்ட இருக்கணும், எனக்குள்ளே இருக்கணும், என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இருக்கணும். இதில் நிலைச்சி நின்னா தான் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ இந்த தேவன் என்னோடும் இந்த நான் தேவனோடும் என் தேவனுடைய வார்த்தை என்னோடும் இப்படி ஒருவருக்கு ஒரு நாங்கள் ஐக்கியமாக இருந்தோம்னு சொன்னால், நாம் ஒருவருக்கு ஒரு இயேசுவோட ஐக்கியமாக இருந்தோம்னு சொன்னால், எனக்கு உயர்வு என்பது அவசியமே இல்லை. ஏன்? அவரே உயர்ந்த அடைக்கலம், அவரே மேன்மை, அவரே மகிமை, அவரே மகா கணம். இப்போ அவருக்குள்ளே நான் போயிட்டா இந்த உலகத்தில் இருக்க எல்லா மகிமையும் என்னை தேடி வரும். அல்லேலூயா. இந்த பாட்டு கூட சொன்னாங்க பார்த்தீங்களா? நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. அல்லேலூயா. என்னை தேடி வந்து என்னை திடப்படுத்தி அவர் வார்த்தை எனக்கு தந்து அவரோடு நான் இருக்க அவர் விரும்புகிற அப்படின்னா, உயர்ந்த அடைக்கலம் எதுவோ அதை எனக்கு அவர் தர வல்லவர், தந்தும் விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அனுபவிக்க வேண்டியதான் என் கடமை. அந்த உயர்ந்த அடைக்கலத்தை, அந்த உயர்ந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கொஞ்சம் நல்ல கவனமாக இருங்க. இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் இந்த உயர்ந்த அடைக்கலத்தை தருகிறேன்னு சொன்ன ஆண்டவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்ட
உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியிலிருந்து கர்த்தர் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் அந்த உயர்வுக்கு நேரம் நினைச்சிருவாராம், இழுத்துக்கொள்வாராம். யாரெல்லாம் இழுக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு வர்றாங்களோ அவங்க எல்லாரும் இழுத்து இவர் என்ன செய்றா, இவரோட சேர்ந்து உயர்த்தி வச்சுக்கிறாராம். அல்லேலூயா. இப்போ கரெக்டாக ஆன்சர் சொல்லணும். இந்த தேவன் எப்போ பூமியில் உயர்த்தப்பட்டிருந்தார்? எப்போ? சிலுவையில். ஆமென். சிலுவையில், அதாவது 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாருல, சர்ப்பம் வனாந்தரத்தில் மோசையின் மூலம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது உயர்த்தப்பட்டது குறித்து சொல்கிறாரு. சிலுவையின் அந்த காரியங்களை குறித்து, சிலுவையில் அவர் பாடியில் அனுபவிக்கிறது சொல்கிறார். இப்போது நீங்கள் வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் மனசில் துக்கமாக சலசலக்கும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு உயர்வை அடைய வேண்டும் என்று சொன்னால் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 12ஆம் வசனமும் இப்படி சொல்லுது. 2 தீமோத்தேயு 2:11-12. இந்த வார்த்தை உண்மையுள்ளதே. என்னவெனில் நாம் அவரோடு கூட மருத்துவமனால் அவரோடு கூட பிழைத்து என்ன போட்டிருக்கு? நாம் அவரோடு கூட மருத்துவமானால். மறிக்கிறது எப்படி? இப்போ பாடுபடாமல் எப்படி படிக்க முடியும்? உயிர் வாழாமல் எப்படி படிக்கும்? உயிர் வாழ்ந்துட்டு போது பாடுவது, பாடுவது தான் ஒரு மரணம் வருது. அடுத்த வருஷம் இன்னும் நம்ம நல்லா விளக்குறாரு பாருங்க. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. எல்லாருக்கும் சூப்பர்வைசிங் பண்ணுற ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைங்க ஒரு 3 வயசு 3 வயசு 4 வயசு மேக்ஸிமம் இல்லாமலே அப்படி தெரியுமா, பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? இந்த ஒரு 3 வயசு 3 வயசு பேச தொடங்கிடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு கம்பை தூக்கிடுவாங்க, உடனே முன்னுக்கு இருக்கிற ஏதாவது ஒன்று அடித்து உட்கார், படி, எழுந்துரு, சொல்லு. அவங்க இன்னும் ஸ்கூலுக்கே போகல. அவங்களுக்கு என்ன ஆசை? டீச்சர், ஆளுகை. எல்லாருக்கும் ஆளுகை ஆசை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிஎட்டு போய் அந்த 2 வருஷம் படாத பாடு படம் தெரியுமா? இந்த டீச்சர்கிட்ட நீங்கள் 2 வருஷம் படித்தாங்க பார்த்தீங்களா? அந்த டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது என்னென்ன ப்ராஜெக்ட் செய்ய தெரியுமா, என்னென்ன காரியங்கள் செய்ய தெரியுமா? இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் உட்காந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு டீச்சர் வேலை பார்க்குறதுக்கு டீச்சர் ட்ரைனிங் எடுக்கும்போது இவ்வளவு பிரயாசப்பட்டு, அது பிஎட் படிக்கிறவங்க தான் எழுதுவாங்க நைட்டு முழுக்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவு எழுதணும். இவ்வளவு காரியங்களை செஞ்ச பிற்பாடு ஒரு நாள் அதுக்கடுத்து டீச்சர் வேலை கிடைக்கும் அருது, அதுக்கடுத்து ரொம்ப நாள் கழிச்சு கிடைக்கும். ஒரு நாள் ஸ்கூலில் பிள்ளைகளை போய் ஆளுகை செய்ய போனால் இன்றைக்கி அவங்க அந்த 2 வருஷம் படாத பாடுபட்டு பயிற்சி எடுக்கணும். வேதம் சொல்லுது, 2 தீமோத்தேயு 2:12 சொல்லுது, அவரோட பாடுகளை சகித்தவன். முதல்ல பாட சொல்லிட்டு தான் 2வது ஆளுகை சொல்கிறார். எல்லாருக்கும் 4 பேர் அரட்டுறது, 4 பேரை வேலை வாங்குறது, 4 பேரை கீழே வச்சு மேய்க்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் மேய்க்கணும்னு சொன்னால் நான் என்ன செஞ்சுருக்கணும்? முதல்ல பாடுகளை சகிச்சிருக்கணும். அல்லேலூயா. தேவசமுதிர காத்துக்கு தேவப்பிள்ளையில இந்த மனுஷகுமாரன், இந்த தேவகுமாரன் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் உயர்த்தி கொள்ளுவார், இழுத்துக்கொள்வார், இழுத்து உயர்த்துவார். அப்போ இந்த உயர்ந்த அடைக்கலத்துக்கு எசென்சியல் என்னது? ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சொல்றாரு, அவன் என்னிலும் என் வார்த்தையில் அவனிலும் நிலைத்திருந்தால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிலைச்சிருக்கணும். அப்போ நான் என்னென்னத்தை கேட்குறனோ அது எல்லாம் எனக்கு கிடைக்கும். ஸ்தோத்திரம்.